ஒரு முக்கியமான கேள்வியோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். மக்களே, நான் தான் உங்கள் தாய்மானவன். வீடியோக்குள்ளே போகலாமா? வீட்டில் இருந்தால் ஒரு நாளும் வராத ஐடியா பாத்ரூம்குள்ளே போனால் மட்டும் உடனே வருது. ஏன்? பாத்ரூமில் தான் பிரெயினோட போர்டு மீட்டிங் நடக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சில பேருக்கு அங்கே தான் நாளைக்கான பிளானே ஆரம்பிக்கும். நாளையிலேருந்து ஜிம் போகணும், இந்த மாதத்துலேருந்து சேவிங்ஸ் பண்ணணும். 2017 அவன் அப்படி சொன்னதுக்கு நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு கூட அங்கே தான் தோணும். அதுவும் சில பேருக்கு ஷாம்பு போட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த கான்செப்டில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு யூனிகார்ன் கம்பெனி ஐடியாலாம் வரும். ஆனால் கொஸ்டின் என்னென்னா, பாத்ரூமில் பிரெயின் ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது? இதுக்கு சயின்ஸில் ஆன்சர் இருக்குது. முதல்ல பாத்ரூம்ங்கிறது ஒரு தனியான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அமைதியான ஒரு இடம். ஹலோ, அங்கே தான் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் குறையும் நினைப்பீங்க. ஆனால் இப்போ பாத்ரூமில் கூட ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரெயின் தினமும் ஓவர்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன, ஒர்க்ஸ் என்ன, ரீல்ஸ் என்ன, டென்ஷன்ஸ் என்ன. ஆனால் பாத்ரூம்னு வந்துட்டா பிரெயின் சொல்லும், சரிடா இப்போ நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். இதுக்கு சயின்ஸில் டீஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இருக்குது. அதுதான் வார்ம் வாட்டர். அட ஆமாங்க, ஹாட் ஷவர் எடுத்தால் பாடி இன்னும் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ பிரெயின் என்ன பண்ணும் தெரியுமா? பாஸ் ஃபைட்டு முடிஞ்சுது, இப்போ எல்லாமே க்ரியேட்டிவ் மோடு தான் அப்படின்னு காம் ஆகிடும். அதனால தான் ரைட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், சயின்டிஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு பாத்ரூமில் ஐடியாஸ் வரும். உதாரணத்துக்கு பல ஃபேமஸ் சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஷவரில் ஹம் பண்ணும்போது உருவானது தான். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாத்ரூமில் போய் நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பெட்டுக்கு போன உடனே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஒரு ஹிடன் ரீசன் இருக்குது. பாத்ரூம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோன்னு சொல்கிறாங்க. யாருமே அங்கே வந்து அது ப்ராக்டிக்கல் இல்லை, இதில் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நம்ம பிரெயின் ஃப்ரீயாக இமேஜின் பண்ணும். அதாவது பாத்ரூமில் நம்ம பிரெயின் ஸ்டார்ட் அப் சிஇஓ, ஃபிலாசபர், சினிமா டைரக்டர் இப்படி எல்லாமே நம்மளை மாற்றிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சில பேருக்கு பாத்ரூமில் தான் ஆங்ஸைட்டி தாட்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா அப்போ தான் பிரெயின் குவைட்டாக இருக்கும். அதனால் எல்லா தாட்ஸும் ஜீனியஸ் ஐடியாஸ் இல்லை. சில தாட்ஸு கிரிஞ்சு மெமரிஸ், இமேஜினரி இன்டர்வியூஸு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எம்பாரஸ்மெண்ட்டு, இப்படி பிரெயின் அந்த நேரத்தில் ரேண்டம் பிளேலிஸ்ட் போடும், நம்ம டிஜே பிளாக் மாதிரி. ஆனால் இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம பிரெயினுக்கும் சம்டைம்ஸ் சைலன்ஸ் தேவைன்னு நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோனு, நாய்ஸு, ஸ்க்ராலிங்கு இப்படி இல்லாமல் கொஞ்ச நேரம் காமாக இருந்தால் போதும். நல்ல நல்ல ஐடியாஸு நேச்சுரலாகவே வரும். அதனால தான் பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வாக்கிங் டைமு, ஷவர் டைமு, ஒயிட்டாக திங்க் பண்ணுறதுக்கு தனி டைமு, இப்படி இதுக்காகவே தனித்தனி ஸ்கெடியூலே வச்சுருப்பாங்க. பாத்ரூம்ங்கிறது வெறும் பாத்ரூம் மட்டும் இல்லைங்க. சில பேருக்கு அது ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர், சில பேருக்கு எமோஷ்னல் சினிமா தேட்டர், சில பேருக்கு வேர்ல்டு டூர் பிளானிங் ஆஃபீஸ், இன்னும் சில பேருக்கு நாளையிலேருந்து நான் வாழ்க்கையை மாற்றிடுவேன் அப்படிங்கிற ஐடியா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் ஒன்று, அந்த ஐடியாஸில் ஒரு ஐடியாவாவது பாத்ரூம் மட்டும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பும் பெட்டர் ஆயிரும். அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களோட ஷவர் தாட்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நீங்கள் வழக்கமாக பண்ணுற லைக்கை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுற ஷேரை கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கும், அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். அதை விட முக்கியமான ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணி இனிமேலும் நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.